TNPSC இருந்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மருந்து சோதனை ஆய்வகத்துல இளநிலை பகுப்பாய்வாளர் பதவிக்கு வரும் 24ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்படும் அப்படிங்கறத TNPSC அறிவிச்சிருக்கிறாங்க. மருந்து சோதனை ஆய்வகத்தில் இளநிலை பகுப்பாய்வாளர் பதவிக்கு மூல சான்றிதழ் சரிபார்ப்பு வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவித்திருக்குது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC தமிழ்நாடு மருத்துவ சார்நிலை பணியில் அடங்கிய மருந்து சோதனை ஆய்வக கூடத்தில் இளநிலை பகுப்பாய்வாளர் பதவிக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு எழுத்து தேர்வை கடந்த 5/12/2023 அன்று நடத்தியது. அதில் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. மருந்து சோதனை ஆய்வக கூடத்தில் இளநிலை பகுப்பாய்வாளர் பதவிக்கு மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு வருகிற 24ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள TNPSC அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இடஒதுக்கீடு விதி, காலி பணியிடங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக தேர்வாணையாளர்கள் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கான நாள், நேரம் மற்றும் விவரங்கள் அடங்கிய அழைப்பு கடிதத்தை விண்ணப்பதாரர்கள் தேர்வாணைய இணையதளமான www.tnpsc.gov.in இலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்டவர்களின் விவரம் SMS, இமெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும். தனியே தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது. இவர்களுக்கு எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண், ஒட்டுமொத்த தரவரிசை, இடஒதுக்கீட்டு விதிகள், விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல் மற்றும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப பணி நியமனம் வழங்கப்படும். அழைக்கப்படும் அனைவரும் பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது. அதே சமயம் வர தவறினால் மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது என்று TNPSC அறிவித்துள்ளது.